ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு பயங்கர சந்தோஷம். பிக் பாஸ் ப்ரோமோவை பார்த்தோன்னே தலைவா என்னோட வாட்டர் மெலன் ஸ்டார் என் தலைவன் மறுபடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்காக நான் எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பேன், சாப்பிடாம தவம் இருந்திருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா மாட்டிப்பேன், அது வேறு விஷயம். சரி, ஓகே. என்னோட தலைவன் உள்ளுக்குள்ளே வந்திருக்கான். அந்த 2 ப்ரோமோவையும் பார்த்திய மனசார வயிறேறியே எல்லாம் இல்லை, மனசார நான் வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன். அந்த கன்றாவதியான இந்த வீடியோ தான் இப்போ நீங்களும் பார்க்க, என்னோட வீடியோ சொல்கிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. வீடியோ பார்க்க செல்லலாமா டாலர்களே? வாங்க பார்ப்போம். என் தலைவன் சரி, வந்த உடனே வினோத் அவர்களை கட்டி பிடிச்சாரு. என்ன ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு கட்டி பிடித்தலாக இருக்குது. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இதுக்கு ரெண்டும் கொஞ்சம் ஓவராக சமாதானமாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்தோடனே பல நாட்கள் கழித்து பார்த்த உடனே நட்பு அப்படி தானே ஒரு ஸ்பார்க் இருக்கும். வெளியே வந்தால் வினோத்தை முதுகில் குத்தலாம், அது வேறு விஷயம். என் தலைவர் இஸ் கேப்பபிள் ஆஃப் மல்டிபிள் டாஸ்கிங்க. உள்ளுக்குள்ளே நட்பாகவும் இருப்பார், வெளியேக்குள்ளே உப்பாகவும் இருப்பார். தலைவா, ஐயோ, எனக்கு அவரை பார்த்த உடனே என் டோப்பமைன் ஹிட் ஆகி அப்படியே நாடி நரம்பெல்லாம் வெறி ஆகுது என் தலைவனை பார்க்க பார்க்க. பிரவீன் காந்தி திவாகர், வெல்கம் பேக். சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருமே வந்து பிக் பாஸில் இந்த பிக் பாஸ் செலெக்ஷன் டீம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தராக பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது கண்ணில் பட்ட ஒரு 2 பேர்த்த செலக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே தூக்கி போட்ட மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வாங்கினாலும் உள்ளுக்குள்ளே அதே கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம பிரவீன் காந்தி சாருக்கும் சரி, நம்மளோட தலைவா வாட்டர் மெலன் ஸ்டாருக்கும் சரி, அவங்க 2 பேருமே வந்து ஒரு மாசான மஜாவான ஆட்கள் தான். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ என்னை விட்டிங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு போய் லைவ் தான் பார்ப்பேன். என்னென்ன பண்ணுறான் என் தலைவன் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எங்கே கண்டென்ட் சிக்குது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பேர் என்னன்றது வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா? இதெல்லாம் ரீல்ஸ் தானே? சார் இல்லை சார், ஒரு அப்படியே பின்னி பெசஞ்சு தான் பிக் பாஸ் கூட. ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் உங்களை பார்த்து குஷி ஆகிட்டார். அதுதான் என் தலைவனோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது. வாட்டர் மெலனா கொக்கா இல்லை வாட்டர் மெலனா அப்படின்னு பார்த்தா கொக்கு தான் நான் சொல்லுவேன். வாட்டர் மெலனை தூக்கி போட்டு உடச்சிடலாம், அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், பிக் பாஸுக்கும் என் தலைவனுக்கு அந்த ஒரு பின்னி பெசன்ஸ், அந்த பாசத்தை பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளே வந்தோடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் கைஸ் வைப்பாங்கல்ல, மிஸ் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வைவா கொஸ்டின் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்தோடனே என் தலைவன் பிக் பாஸ் கைஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பார்த்தீங்களா, என்னோட செந்தில கவுண்டமணி கையில் ஒப்படைக்கிறேன். அந்த மாதிரி செந்தில் கவுண்டமணிலாம் சொல்லாதீங்க, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ட்டு முழுக்கங்க அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து நம்பிக்கிட்டு இருக்காருங்க எங்களோட வாட்டர் மெலன் ஸ்டாரு. அதை பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது தான் அதை பண்ணுவார் நம்ம பிரவீன் காந்தி சார். எதுக்கு எதையாவது சொல்லி ஸ்கோர் பண்ணும்ல, அதுக்கு எங்கள் வாட்டர் மெலன் ஸ்டார் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? தலைவா, உனக்கு ஒன்றுனா சொல்லு தலைவா, உனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் நான் ஒட்டிடுறேன் தலைவா. இது சாரி, உனக்கு ஆப்போசிட்டில் இருக்க கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிடுறேன் தலைவா அப்படின்னு சொல்ல வந்தேங்க. நான்லாம் வாட்டர் மெலன் ஸ்டார் ஃபேன் தான். நான்லாம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் ஸ்பைடர் படம் மியூசிக் இல்லையோ சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு வாய்ஸில் பிக் பாஸில் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதை கேட்காம தலைவா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்துச்சு தலைவா. பைத்தியம் ஆல்ரெடி பிடிச்சிருச்சு, ஆனால் இதெல்லாம் பார்க்காம மருந்துகள் சாப்பிடாத மாதிரி இருந்துச்சு தலைவா. ரீல்ஸ் போடுவார் கேமரா முன்னாடி, கேமராக்கு கோவம் வந்து ஒடியும் கண்ணாடி. மறுபடியும் வந்து என்ன கலாய்க்கிறீங்களா எங்கள் வாட்டர் மெலன் ஸ்டார்? எனக்கு புரியல. வினோத் அவர்களே உள்ளுக்குள்ளே வந்தோடனே உங்களை கட்டி பிடிச்சாரா அப்படின்னே வாட்டர் மெலன் வந்து ஒரு யதார்த்தமான மனிதர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே போனால் யோசிக்காமல் கத்தி எடுத்து முதுகில் சத்தக்குன்னு ஜாலியாக குத்திட்டு போயிட்டே இருப்பார் வினோத் ப்ரோ. மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுங்கிற பேரில் கண்டதையும் சொல்லி வெளியே வந்து நம்ம ஆள் கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட் ஆயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த ப்ரோமோல என்னன்னு பார்க்கலாமா? என்னது எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் டைமும் கூடிச்சு கொஞ்சமா? என்ன சொன்னார்? சொல்ல மறந்துட்டேங்கன்னு அப்படின்னு என் தலைவன் ஆரம்பிக்கும் போது தெரியும் இப்போ தற்பெருமை தான் அப்படின்ட்டு. ஆனால் என்னமோ ஒன்று சொன்னார், எல்லா வருஷமும் இல்லாமல் ஐயோ கேட்க ஐயோ இயர்கசம் தலைவா. என்னதுங்க என்ன சொல்கிறாரு? எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கண்ணு அப்படின்னு இன்னமும் பெருமை தான், அது புரிஞ்சிருச்சு. அந்த பர்டிகுலர் வேர்ட் என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. நல்ல இது எல்லா ப்ரோமோலையும் இவர் இருந்தால் வாட்டர் மெலன் உள்ளே இருந்தது நல்ல இதுதான். ஐயோ நான் சொல்லலை, என் தலைவன் வந்து தற்பெருமை பேசுறதுல அவருக்கு வந்து தார்பாயை போட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ சுகமாக பேசுவார் என் தலைவன். தற்பெருமை வந்துட்டா
அடிச்சுக்கவே முடியாதுங்கிறேன். எல்லா கண்டஸ்ட்லையும் என் தலைவன் தான் டாப். நம்பர் 1 அவர் தான். நம்பர் 1 அப்போ நான் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி தான். நான் மட்டும் ஒண்ணுமே பேச முடியாம இருக்கு, நீ எல்லாத்தையும் பேசுற. நான் மட்டும் ஒன்றுமே பேச முடியாமல் இருக்கேன். அப்படியே பேசினா மட்டும் தமிழில் பேசி தான் மேடம் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. வந்து விக்ரமோட கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறேன், அவங்களோட கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாத பிடிச்சி நோண்டி நோங்க எடுத்து போட்டு நான் மச்சம் ஒன்றுமே பேச முடியாமல் இருக்கேன். சேலர் அங்கிள் இன்னும் இந்த சேலர் அங்கிள் திருந்தவே இல்லை போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வியானா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒன்றுமே பேச முடியலையா, பேசக்கூடாத எல்லாத்தையும் பேசி போட்டு இருக்கிறவங்க கான்ஃபிடன்ஸையும் உடச்சிருவாங்க போல. ஒட்டுமொத்த வன்மத்தையும் வந்து கக்கியாச்சு விக்ரம் மேலே. விக்ரம்ங்கிற பேர் உனக்கு தான் சூட் ஆகும் அப்படிங்க வேண்டியது. நான் விக்ரம் ப்ரோக்கு சப்போர்ட்டர்லாம் இல்லை. அவரும் கேமுக்காக நிறைய இடத்துல மேனிப்புலேட்டிவாக இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேடம் என்னமோ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே அப்படியே ஒரு உயர்வான கண்டஸ்டன்ட், எதுவுமே பண்ணது கிடையாது கேமுக்காக அப்படின்ட்டு வெளியே உள்ளுக்குள்ளே காணாமல் வந்து போட்டு அடி நடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்தோடனே கமுக்கமாயிருச்சு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒரு கேமாக இல்லை, கன்னிங்காக யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் விக்ரம் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு நடுவில் ஒரு 2-3 விஷயம் சொல்லிட்டாராமா, பண்ணிட்டாராமா, சாரி கேட்க வச்சுட்டாராமா. வன்மத்தை கக்கிடுவோம் அப்படின்னு கக்கிட்டு நான் நல்லா ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கேன், நீங்கள் என்னென்ன எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னே. வியானா நீங்கள் பண்ண அந்த எரிச்சல் அப்படியே எனக்கு வெறுப்பாயிருச்சு. ஆனால் என் தலைவரோட க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள். கத்தி எடுத்து வரக்குன்னு என் கழுத்தை எனக்கே அறுத்துக்கலாம் போல. அந்த வெறுப்பை குறைச்சி அவ்வளோ ஒரு க்யூட்டாண்டி என் தலைவன். ஐயோ எச்சிலாம் விட்றேனே, அவ்வளோ தலைவா என்னடா இது கன்றாவியாக இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் என் தலைவங்க எனக்கு வாட்டர் மெலன் ஸ்டாரை பார்த்தாலே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ட்ராவல் பண்ணணுங்கிற வெறி. வெளி உலக விஷயங்களை பேசாதீங்க. சாரி சார். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி அப்படி கியூட்டா ஆண்டி தான் என் தலைவா. என்ன தலை சுடுதா? நீங்கள் தானே ரீசெண்டாக பாம்பு போட்டீங்க, அதை தானே செக் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் தலைவா உங்களை பற்றி. அதையும் மீறி நான் பேசுவேன்னா ரைட் சைடு பாருங்க, 3 கேமரா தெரியுதா? அதுக்கு நடுவில் மெயின் டோர் இருக்கா சார், அது வழியா வெளியே போகலான்னு சொல்லிடுவேன். தயவு செஞ்சு வந்த வழியா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லாமல் சொல்கிறாரு. ஆனால் இதுலேயே எங்கள் அண்ணன் கியூட்டாண்டியே பர்ஃபார்மன்ஸை போட்டு ஸ்கோர் பண்ணுறாரா இல்லையா? ஏன்னா உண்மையாலுமே அவர் ஒரு க்யூட்டாண்டிங்க. அவர் அப்படி தான் ஒரு க்யூட்டி ஃபெலோ, அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது முடிஞ்சிருச்சா நண்பர்களே? இந்த 2 ப்ரோமோவை பார்த்து அப்படியே குசி ஆகிட்டேன். அதுதான் வந்து உடனே ரியாக்ட் பண்ணி உங்ககிட்ட அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். என் தலைவன் வாட்டர் மெலன் ஸ்டாரோட வரவேற்பை பிக் பாஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை சொல்லிட்டு கிளம்புது நாங்கள் மீட் மிஸ்ட் டாடா பை டெட்ட. அப்புறம் இதுக்கும் பதில் சொல்லுங்கள். வியானா விக்ரம் வெர்சஸ் விக்ரம், இதில் நீங்கள் யார் சப்போர்ட்டுன்னு இல்லை. வியானா பண்ணுறது கொஞ்சம் ஓவர, எனக்கு வியானா பண்ணுறது தான் கொஞ்சம் ஓவரமாக. விக்ரம் இஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் இருக்கும் போதில் இந்த அம்மா இதெல்லாம் பண்ணல. அப்படியே வெளியிருந்து அப்படியே நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையாக நான் சொல்கிறேன், விக்ரமோட கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஒரு பில்டப்போட உள்ள வந்து ஒன்று பண்ணுதில்ல, பில்டப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை பார்க்கும்போது தான் சைலர் அங்கிள் அதுக்கு எப்படி இரிட்டேட் ஆக இருந்தனோ அதே மாதிரி இரிட்டேட் ஆகுது. நண்பர்களே உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை சொல்லிட்டு கிளம்புது நாங்கள் மீட் மிஸ்ட் டாடா பை டாடா பாய்.